Subscribe to our YouTube channel and press the bell icon. Hi, hello, welcome to bankersdaily.in. We are here to deliver the important topic discussed in the Hindu editorial in Tamil. I am Sita. My name is Jay and you are going to hear WINGlish, the only show which discusses the Hindu editorial in Tamil. Today's topic of discussion is a chance in Srinagar on Ramzan ceasefire. The Prime Minister must take political ownership of the center's Ramzan ceasefire. இன்னைக்கு எடிட்டோரியல் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல போர் நிறுத்தம் அறிவிச்சிருக்காங்க. ரம்ஜானை முன்னிட்டு இந்த ஒரு அறிவிப்பு இருக்கு. இது இன்னும் எப்படி கண்டினியூ பண்ணலாம், எப்படி இது ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்டா இன்னும் எடுத்துட்டு போலாம் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க கண்டென்ட்குள்ள போலாம். The center's announcement of a cessation of operations in Jammu and Kashmir during the month of Ramzan is a welcome step. The direction to the security forces not to launch operations in the state during this period, while allowing them to reserve the right to retaliate if attacked or if it is essential to protect the lives of innocent people, is aimed at bringing respite to the valley after 2 years of escalated violence since the killing of Hizbul Mujahideen commander Burhan Wani in July 2016. இந்த ஃபர்ஸ்ட் பேசேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு போர் நிறுத்தம் அறிவிச்சிருக்காங்க. பிகாஸ் இட் இஸ் அ மந்த் ஆஃப் ரம்ஜான் அப்படின்றதுனால இது ஒரு வெல்கம் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நெல்ல கொடுத்துருக்காங்க. ஆனாலும் இன்னொரு வழி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் எந்த ஒரு ஆப்ரேஷன்ஸும் லான்ச் பண்ணக்கூடாது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இந்த ஒரு நிலைமையில். ஆனால் அதே மாதிரி நம்ம எதிர்த்து யாராச்சும் போராடினாங்களோ, நம்ம யாராச்சும் அட்டாக் பண்ணாங்களோ, இல்லை இன்னசென்ட் பீப்புளோட லைஃப்ஸை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நம்ம ஆப்ரேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா இதோட எய்ம் இன்னொன்று கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கடந்த சில வருஷங்களாகவே 2016 புர்ஹான் வானி அப்படின்ற ஒருத்தவங்கள ஒரு கமாண்டர் அவரை கொலை பண்ணாங்க. அப்போலேருந்தே ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த போராட்டத்தை எண்ட் பண்ணுறதுக்காக தான் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எப்படி ஒரு ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வேலின்னு மென்ஷன் பண்ணியிருக்குது ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான். இதில் இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் சிசேஷன், அதோடைய மீனிங் ஸ்டாப் பண்ணுறது. அண்ட் தென் ரெஸ்பெக்ட்னா ஒரு பிரேக், ஓய்வு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராசஸ் சண்டை போடுற அந்த ப்ராசஸ்லேருந்து ஒரு பிரேக் கொடுக்கறதுக்காக இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் எஸ்கலேட்டோட மீனிங் இன்க்ரீஸ் ரேப்பிட்லி, அதிகரிக்கிறது. இந்த பேசேஜ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேசேஜ் பார்க்கலாம். The decision came days after Chief Minister Mehbooba Mufti informed the centre that an all-party meeting had called for a ceasefire. The quick response will help her recover some equilibrium politically and get an administrative grip on the street. In this current phase of violence in the valley, there has been a marked increase in homegrown militancy. All too often, the funeral of a local militant has become the rallying point for anti-state protests, which lead to new recruitment. இந்த செகண்ட் பேசேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் மெஹபூபா முஃப்தி சில நாட்களுக்கு முன்னாடியே ஆல் பார்ட்டி மீட்டிங்கிறத கண்டக்ட் பண்ணாங்க. அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இன்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க இன்னொரு சொன்னாங்க இதோட எய்ம் என்னென்னா சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா போராட்டத்தை நிறுத்துறது. இவங்களோட இந்த குவிக் ரெஸ்பான்ஸ் அவங்கள பொலிட்டிக்ஸ் ரீதியாக ஒரு சமநிலையை அவங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் ஒரு நல்ல ஒரு பிடி அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது அதோட உண்மை. அந்த என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இருக்கிற காஷ்மீர் சுச்சுவேஷன் படி ஹோம் க்ரௌண்ட் மிலிட்டன்சி இதை அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஹோம் க்ரௌண்ட் இந்த சென்ஸ் அந்த ஊர் மக்கள் தான் மிலிட்டன்சியில் அதிகமாக ஈடுபடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மிலிட்டன்சி இந்த சென்ஸ் ஆயுதம் ஏந்தி போராடுறது தான் மிலிட்டன்சின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் மிலிட்டன் ஒருத்தவங்க இறந்துருக்காங்க. அவங்களோட ஃபினரல் அந்த சம்பவம் தான் நிறைய ஆன்டி ஸ்டேட் ப்ரொட்டஸ்ட் கிளம்புறதுக்கு ஒரு ரேலியிங் பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சுச்சுவேஷன் தான் கூட, அந்த ஃபினரல் தான் கூட நிறையா இந்த மாதிரி போராட்டக்காரர்களை எழுப்புவதற்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேசேஜில் இம்பார்ட்டண்டான வேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்லிபிரியம்னா நீங்கள் சமநிலை அப்படின்றதோட மீனிங். The ceasefire will limit such occasions. The stone pelting protests too have taken their toll and deepened alienation. The cessation of cordon and search operations is a high-risk initiative, but it is the very riskiness of the gesture that could invite confidence among local groups to consider ways and means to mark an end to the violent couple of years.
இந்த பேசேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவங்க எடுத்திருக்க அந்த சீஸ்ஃபயர் டெசிஷன் வந்து இந்த மாதிரி அக்கேஷன்ஸில் வந்து லிமிட் ஆகுது, ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அக்கேஷன்ஸ் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் என்னென்ன காரணத்தினால நிறைய போராட்டக்காரர்கள் எழும்புறாங்கன்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம சீஸ்ஃபயர் கொடுத்தோம்னா அது ரெடியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோன் பெல்ட்டிங் ப்ரொடெஸ்ட், ஸ்டோனை தூக்கி எரிஞ்சு ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ரெடியூஸ் ஆகும். தே ஹவ் டேக்கன் தியர் டால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அது ரெடியூஸ் ஆகி அண்ட் டீப்பன்ட் ஏலினேஷன், மொத்தமாக அது வந்து குறுகி போய் ஒடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கார்டன் அண்ட் சர்ச் ஆப்ரேஷன்ஸ், அதாவது ஏதாச்சும் ஒரு போராட்டம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா எல்லாரும் உடனே சர்ச் ஆப்ரேஷன் வந்து கையாளுவாங்க. இப்போ அதையும் வந்து ஒரு பிரேக்குக்கு செசேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஸ்டாப் பண்ணது வந்து ஹை ரிஸ்க் இனிஷியேட்டிவ் சொல்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு மத்தியில் அது ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு போராட்டமும் இல்லாமல் அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பேசேஜை முடிச்சிருக்காங்க. அதில் இம்பார்ட்டண்டான வேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா alienation, அதோடைய மீனிங் ஒடுக்குறது. A series of calibrated complementary steps are required if any lasting contribution to improving the situation on the ground is to be made. Importantly, the announcement came just ahead of Prime Minister Narendra Modi's scheduled visit to Srinagar on Saturday, and his remarks will be closely tracked. The ceasefire has brought back memories of the 2000 Ramzan effort of the Atal Bihari Vajpayee government. The initiative set in motion a series of developments towards dialogue despite the still fresh wounds of the 1999 Kargil conflict. இந்த ஃபோர்த் பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a series of calibrated complementary steps அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் calibrated அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீரமைக்கிறது இல்லை அளவு திருத்துறது அப்படின்றது அர்த்தம். அடுத்து காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னா நிரப்புறது அல்லது நிறைவு உண்டாக்குறது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ காஷ்மீரில் நடக்கிற எந்த பிரச்சனைக்கு ஒரு கான்ட்ரிபியூஷனாக இது இருக்கணும். ஸோ அப்போ தான் காஷ்மீரோடைய சிச்சுவேஷனை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். கிரவுண்ட் லெவலில் இருக்கிற சிச்சுவேஷன்ஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஸோ ஒரு சீரியஸ் ஆஃப் கேலிப்ரேட்டட் காம்ப்ளிமெண்டரி ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் லைனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டாக ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஸ்ரீநகர் விசிட் பண்ணுறாரு. ஸோ அவருடைய ரிமார்க்ஸ், அதாவது அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸாக ட்ராக் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் சொல்கிறத வச்சு தான் இனிமேட்டி காஷ்மீரில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத க்ளோஸாக நம்ம வாட்ச் பண்ண முடியும் அப்படின்னு வந்து இந்த இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த சீஸ்ஃபயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீஸ்ஃபயர் அப்படின்னா போர் நிறுத்தம் அல்லாட்டி யுத்த நிறுத்தம். ஸோ இது வந்து 2000 ரம்ஜானில் அடல் பிஹாரி வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்து ஒரு சீஸ்ஃபயர் வந்து கொண்டு வந்தாங்க, ஒரு யுத்த நிறுத்தம் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுவும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டாக இந்த இனிஷியேட்டிவ் ஒரு சீரீஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், ஒரு டயலாகை வந்து கொண்டு வந்துச்சு. ஸோ அப்போ அந்த 2000 எடுத்த அந்த எஃபர்ட், ரம்ஜான் எஃபர்ட், கார்கிலோடைய கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து இருந்தாலும் 1999 கார்கில் வந்து நடந்துச்சு. ஸோ அதோடைய காயங்கள் கொஞ்சம் இருந்தாலுமே ஸோ அது ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டாக தான் பார்க்கப்பட்டுச்சு. ஸோ இந்த சீஸ்ஃபயர் இப்போது இந்த 2018 கொடுத்துருக்க சீஸ்ஃபயர் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். இது இன்னும் டயலாக்ஸை வந்து ஃப்ரெஷனாக பண்ணும் அப்படின்னு தான் இந்த பேசேஜில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேலிப்ரேட்டட் அப்படின்னா கேர்ஃபுல்லி அசஸ், செட் ஆர் அட்ஜஸ்ட் அப்படின்னு தான் இங்கிலீஷ் மீனிங். இதோடைய தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரமைக்கப்பட்டுள்ளது இல்லது அளவு திருத்தி அமைக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் சீஸ்ஃபயர்னா போர் நிறுத்தம் இல்லை யுத்த நிறுத்தம். நெக்ஸ்ட் வேர்ட் கான்ஃப்ளிக்ட்னா வந்து ஒரு மோதல், ஒரு முரண்பாடு, அதான் வந்து கான்ஃப்ளிக்ட். வாங்க நெக்ஸ்ட் பேசேஜ் போகலாம். There are parallels between those days and today. In terms of violence, Kashmir is quickly spiraling out of control to the level seen 15 years ago. Even as the security forces have gunned down 64 suspected terrorists in 2018, a large number of young Kashmiris have taken up arms. According to the latest data from the state police, 69 local youth have joined militancy, 35 of them in the wake of the April 1 operations in which 13 locals were killed. But just a temporary halt to security operations in Kashmir is not enough. இந்த ஃபிஃப்த் பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2000க்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஒரு நிறைய பேரலான விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கம்பேரிசன் தான் வந்து அந்த இடத்துல பேரலல்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ வயலன்ஸை வந்து எடுத்துக்கிட்டோன்னா காஷ்மீரில் 15 இயர்ஸ் ஆகோ எப்படி இருந்துச்சோ இப்போ அதை விட அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் போயிட்டுருக்கு. குவிக்லி ஸ்பைரலிங் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. கையை விட்டு ஈஸியாக போயிடுது, நிலைமை வந்து கையை விட்டு ஈஸியாக போயிடுது அப்படின்னு தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 15 இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இப்போது அது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது 2018 64 சஸ்பெக்டட் டெரரிஸ்ட்டை வந்து நம்ம செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து சுட்டு தள்ளியிருக்காங்க. அதுதான் கன் டவுன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம்
ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் யங் காஷ்மீரிஸ், அதாவது காஷ்மீரில் இருக்க இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வந்து ஆர்ம்ஸ், அதாவது துப்பாக்கி ஏந்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா. ஸோ அதான் வந்து டேக்கன் அப் ஆர்ம்ஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது ஒரு லேட்டஸ்டான டேட்டா வந்து ஸ்டேட் போலீஸ் வந்து விட்டுருக்காங்க. அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, காஷ்மீரில் இருக்க 69 லோக்கல் யூத்ஸ் அவங்க வந்து மிலிட்டன்சி ஜாயின் பண்ணியிருக்காங்க. மிலிட்டன்சி அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு குரூப்ஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, அரசுக்கு எதிராக இருக்கிற குரூப்ஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக அந்த 69 பேரில் 35 பேர் இப்போது ரீசெண்டாக April 1 நம்ம செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து ஒரு ஆப்ரேஷன் வந்து பண்ணாங்க. அதில் 13 லோக்கல்ஸ் வந்து, அதாவது 13 லோக்கல் காஷ்மீரிஸ் வந்து கொல்லப்பட்டாங்க. ஸோ அதனால இந்த 35 பேர் வந்து இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க அந்த 69 மெம்பர்ஸில் அப்படின்னு இதில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த டெம்பரரியாக ஒரு ஹால்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது இடைக்காலமாக வந்து இந்த செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸை காஷ்மீரில் நிறுத்தியிருக்காங்க. இது வந்து போதாது அப்படின்னா இந்த பேசேஜில் சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ இதில் இம்பார்ட்டண்டான வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்கன் அப்போடைய மீனிங் எடுத்துக்கிட்டாங்க. அதோடைய இங்கிலீஷ் மீனிங் ஹேவிங் ஆர் ஷோயிங் எக்ஸசிவ் ஆர் கம்பல்சிவ் கன்சர்ன் வித் சம்திங், அதாவது அவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கிறது டேக்கன் அப். வாங்க நெக்ஸ்ட் மெசேஜ் போகலாம். At best, it can be the first step in a long and difficult road to recovery and eventually peace. Currently, the 2003 ceasefire on the Pakistan border is in tatters. It must be urgently restored, but most important, a political outreach, possibly unconditional, is required to help Kashmir get back to normal. As Mr. Vajpayee did back then, Mr. Modi must take political ownership of the outreach. Else, the Ramzan ceasefire could remain an isolated outreach. ஸோ இந்த லாஸ்ட் பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எடுத்திருக்க இந்த ஸ்டெப் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இது வந்து இனிமேட்டு இருக்க போகிறது வந்து ஒரு லாங் அண்ட் டிஃபிகல்ட்டான ரோட். ஸோ ரெக்கவர் ஆக முடியாதபடி பீஸ்க்கு கொண்டு போய் விடக்கூடிய ஒரு ரோடுக்கு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சீஸ் ஃபயர் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இது வந்து இவென்ச்சுவலாக பீஸ்க்கு தான் கொண்டு போய் விடும். இது காஷ்மீருக்கு ஒரு நல்ல ஸ்டேட் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. 2003 ஒரு சீஸ் ஃபயர் வந்து கொண்டு வந்தாங்க, ஒரு யுத்த நிறுத்தம் வந்து கொண்டு வந்தாங்க பாகிஸ்தான் பார்டரில். ஸோ அது வந்து இப்போ சுக்குநூறு ஆயிடுச்சு. இது வந்து அர்ஜென்ட்டாக இப்போது ரீஸ்டோர் பண்ணிடணும். அந்த 2003 நடந்த அந்த இது இல்லாமல் இப்போ வந்து இதை அர்ஜென்ட்டாக ரீஸ்டோர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து இம்பார்ட்டண்டாக ஒன்று சொல்கிறாங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் அவுட்ரீச் வந்து இருக்கணும். ஸோ அது வந்து அன்கண்டிஷனலாக இருக்கணும். அப்போ தான் வந்து அது காஷ்மீருக்கு வந்து பேக் டு நார்மல்சி வந்து கொண்டு வர ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ தான் காஷ்மீர் வந்து நார்மலாக கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அந்த ஒரு பொலிட்டிக்கல் அவுட்ரீச் கண்ட்ரீஸ்க்கு நடுவில் இருக்கணும் அப்படின்னு தான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக எப்படி சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னா, வாஜ்பாய் அப்போ 1999 கார்கில் வார்க்கு அப்புறம் பண்ண மாதிரி இப்போ மோடி வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஓனர்ஷிப் வந்து இந்த அவுட்ரீச்க்கு வந்து எடுத்துக்கணும். இல்லாட்டி இந்த ரம்ஜான் சீஸ்ஃபயர், இந்த ரம்ஜான் போர் நிறுத்தம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐசோலேட்டட் அவுட்ரீச் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஐசோலேட்டட் அவுட்ரீச் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு அவுட்ரீச்சாக தான் இருக்கும் அப்படின்னு இதில் சொல்ல வராங்க. இதில் இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டஸ் அப்படின்னா வந்து சுக்குநூறாக போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் ஐசோலேட்டட் அப்படின்னா தனிமைப்படுத்தப்பட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸில் ஃபர்ஸ்ட் வேர்ட் ரிட்டாலியேட், மீனிங் மேக் அன் அட்டாக் இன் ரிட்டர்ன் ஃபார் அ சிமிலர் அட்டாக் as a verb. Example sentence as a verb, the blow stung and she retaliated immediately. Synonyms, reciprocate, get. Antonyms, depart, leave. Tamil meaning, badiladi. And the next word, ceasefire, meaning as a noun, a temporary suspension of fighting. Example sentence as a noun, the latest ceasefire seems to be holding. Synonyms, truce, armistice. Antonyms, fight, war. Tamil meaning, போர் நிறுத்தம். And the next word, conflict, meaning a serious disagreement or argument, typically a protracted one. As a noun. As a verb, be incompatible or at variance, clash. Example sentence is a noun, they wanted to stay out of the international conflicts. As a verb, parents and children's interests sometimes conflict. Synonyms, battle, clash. Antonyms, peace, accord. Tamil meaning, modal. The next word, tatters, meaning irregularly torn pieces of cloth, paper or other material. Noun. Example, he was forced to wear rags and tatters a beggar would scorn. As a noun. Synonyms, torn, rough. Antonyms, even, fixed. And the next word, isolated, meaning far away from other places, buildings or people, remote. As adjective. Example sentences as adjective, isolated farms and villages. Synonyms, confine, detach. Antonyms, combine, attach. The Tamil meaning, தனிமைப்படுத்தப்பட்ட.
இந்த WINGlish ஷோ இதோட முடிஞ்சிச்சு. இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்கள். Bye guys, meet you tomorrow.